வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த வார்டிகா வித் ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எப்படி செட் ஆகுது, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ரெண்டாவது, என்னோடய சேனலில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் ப்ரமோட் பண்ணுறதில்ல. வாங்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட ரிவ்யூ மட்டும்தான் இதில் போடுறேன். ஸோ தட் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இந்த பாட்டில் 150 ml. இதோட ப்ரைஸ் 97. இது நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஈஸியாகவே எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், ஹைபிஸ்கஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. அண்ட் அது கூடவே இதில் ஆம்லா, லெமன், இன்னும் ஒரு சில ஹெர்பல் இன்க்ரீடியண்ட் இதில் சேர்த்துருக்கிறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆயில் கிட்டத்தட்ட நான் 4 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த 4 மாதம் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வார்டிகா க்ரீன் கலர் பாட்டில் அது யூஸ் பண்ணேன். ஓகே, ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. பட் அது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணால் ஹெட்டேக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஹேர் ஃபால் பார்த்திங்கன்னா அதில் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீலாக இருந்ததுன்னா, ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல ஆக்சுவலாக. இப்போ வீட்டில் நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே ஒரு எஃபெக்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு ரொம்ப மூலிகை ஸ்மெல் எதுவும் தெரியல. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஓகேவாக இருந்தது. பட் யூஸ் பண்ணும்போது எனக்கு சாதாரண கோகோனட் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இதில் கிடைக்கிது, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. பட் அதே நேரத்தில் இதை ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாலும் ஹெட்டேக் வருது. ஸோ கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவேன். ஸ்கேல்ப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. தலைமுடியில் அப்ளை பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. சொல்கிற மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் ஹெட்டேக் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணால் எனக்கு ஹெட்டேக் வருது. ஹேர் ஃபால் எனக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணாலும் எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குமோ அதே பெனிஃபிட் தான் இதில் இருக்குதே தவிர்த்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுத்த மாதிரி, எக்ஸ்ட்ரா கேர் போட்டு நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலும் வரல ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான். இதை பற்றி எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ தான் இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு இதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஆக்சுவலாக நமக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நிறைய டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ அதனால கூட எனக்கு சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். பட் உங்களோட கமெண்ட்டை வச்சு தான் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த ஹேர் ஆயிலை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.